அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இணைந்து வழங்குவோர் ஹெர்பாலயா டயபெட்டோ ரைஸ், நிசர்காலயா ரூட் ஹேர் ஆயில் மற்றும் ஷாம்பு. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது வாய்ப்புகளும் சவால்களும். இதுதான் இன்றைக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள். மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுகளில் இந்த அரசிற்கு, ஜெயலலிதா தலைமையிலான இந்த அரசிற்கு, முதலமைச்சரின் ஜெயலலிதாவினுடைய இந்த அரசு என்னென்ன சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறது, என்னென்ன சாதகமான அம்சங்கள் இந்த அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு பல தளங்களில் பாதிக்க வேண்டியிருக்கிறது. இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தால் 4 ஆண்டுகளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு தான் நடந்து கொண்டிருந்தது. இடையில் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு அரசு இருந்தது. அந்த அரசின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் 5வது முறையாக அரியணை ஏறியிருக்கிறார். இந்த இடத்துல தான் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ரொம்ப ஆழமாக தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமை, சாதக பாதகங்கள், இந்த அரசு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பேச இருக்கிறோம். இதற்காக ரொம்ப ஆழமான கருத்துரையாளர்களும் வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். ரொம்ப ஆழமான தலைப்பு அப்படின்றதுனால பேனலிஸ்டும் ரொம்ப ஆழமான பார்வை கொண்டவர் திரு அந்தரிதாஸ் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். திரு ரமேஷ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். திரு திண்டிவனம் ராமமூர்த்தி, தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரஸ். வணக்கம் திரு திண்டிவனம் ராமமூர்த்தி. அடுத்து திரு மாஃபா பாண்டியராஜன், சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டுமல்லாமல் நம்மோடு திரு நல்லசாமி அவர்கள், விவசாயிகள் சங்கம், அவரும் இணைய இருக்கிறார். ரொம்ப ஆழமான பார்வை கொண்ட கருத்துரையாளர்கள். அதனால நேயர்களும் ரொம்ப கூர்மையாக இந்த விவாதத்தோடு பயணிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய வாய்ப்புகள், சவால்கள் விவாதிக்கலாம். நான் முதல்ல திரு ரமேஷ் அவர்கள், மன்னிக்கவும், ஒரு மூத்த பத்திரிகையாளராக பார்க்கிற போது நம்ம முதல்ல இந்த வாய்ப்புகள் குறித்து பேசிடலாம். பலமான அம்சங்கள் இந்த அரசுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பேசுறப்ப, நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு, விடுதலை என்று அறிவிக்கப்பட்ட பிறகு மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை பத்திரிகைகளை முன்வைக்கிறார்கள். இதை ஒரு பத்திரிகையாளராக நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக மக்கள் மத்தியிலும் சரி, அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிச்சயமாக ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் பிறந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் நம்பிக்கையும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகமும் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் என்னன்னா, நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படும், இடையிலே இருந்த ஒரு தொய்வு நிலை நீங்கி மீண்டும் சுறுசுறுப்பு நிலையை அரசு நிர்வாகம் எட்டும் என்கிற ஒரு நம்பிக்கை. அதன் மூலமாக பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும். ஏனென்றால் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள். திடமாகவும் கூர்மையாகவும் விரைவாகவும் முடிவுகளை எடுத்து அதே வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு சில திட்டங்களை தொடங்கி வைக்க இருப்பதாக நான் அறிகிறேன். ஆக அந்த நிச்சயமாக நாளைக்கு அந்த செய்தி வருகிற போது மக்களிடத்திலே மீண்டும் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் ஏற்படும். அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதனுடைய தொண்டர்கள், சோர்ந்திருந்த தொண்டர்களுக்கு கட்சியினுடைய வாய்ப்புகள், பிரகாசமான வாய்ப்புகள், குறிப்பாக ஓராண்டிலே தேர்தல் இருக்கிற நேரத்திலே அந்த தேர்தலிலே அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாகும் என்ற அந்த அடிப்படையில் அவர்களிடத்தில் உற்சாகம் இருக்கும். இது ரெண்டும் வாய்ப்புகள் என்ற அடிப்படையில் அரசு இயந்திரத்தில் ஒரு வேகம் இருக்கும், தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்ற அளவுகளில். திரு திண்டிவனம் ராமமூர்த்தி, ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்க அரசியல் ஓட்டத்தையே கவனித்துக் கொண்டிருப்பவர், நான் உங்களிடம் வைப்பது, நீதிமன்றம் ஒரு உத்தரவு எடுக்கிறது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு கூட இடைத்தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ரொம்ப நுட்பமாக தேர்தல் வரைபடத்தை பார்க்கிற போது நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மக்கள் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆதரவுகளை வழங்கி கொண்டே இருந்ததுனால இந்த நீதிமன்ற உத்தரவினால் ஒரு பெரிய மக்கள் ஆதரவு, இந்த விடுதலை அப்படின்ற வார்த்தை மக்கள் ஆதரவை பெருக்கி இருக்கும் அப்படின்ற பார்வை சரியானதான் பார்க்கிறீங்க? நீதிமன்ற உத்தரவினால் மக்கள் ஆதரவு பெருகி இருக்கிறது என்பது அது ஒரு ஸ்பான்டேனியஸ், இயற்கையாக வெளிவந்த உணர்வு. ஆனால் அதை தாண்டி நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கிறது, வழங்கியது
என்பதை தமிழக மக்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மக்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? மிகப்பெரிய தங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவாக நம்பினார்கள். முதன்முறையாக தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக ஒரு போர்க்குரல் கொடுத்த முதலமைச்சராக எழுந்து நின்றார் இன்றைய முதல்வர் அவர்கள். அது காவேரி பிரச்சனையாகட்டும், மற்ற பிரச்சனைகளாகட்டும், சரி, பேச்சுவார்த்தையில் தீர்வு இல்லை என்றால் நீதிமன்றத்தின் மூலம் கடைசி வரையிலும் நான் போரிடுவேன் என்ற ஒரு சட்ட போராட்டம் நடத்தினார் அப்படின்ற பார்வை. சட்ட போராட்டத்தோட மட்டும் இல்லை, மத்திய அரசோடும் போராட்டம் நடத்தினார். ஏன்னா இதுல தலையிட வேண்டியது மத்திய அரசு. நான் இந்த இடத்துல 2 பார்வைகள் திரு மாஃபா பாண்டியராஜன் உங்களிடம் வைக்கக்கூடிய பார்வை என்பது, நம்ம அரசியல் நீரோட்டத்தில் இந்த வாய்ப்புகள் குறித்தெல்லாம் பேசுகிற போது நம்ம இன்னொரு வாய்ப்புகள் குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. சென்ற முறை அதிமுக தலைமையிலான அதிமுக அரசு இருந்தபோது காங்கிரஸோடு ஒரு இணக்கமான சூழல் இல்லை, ஒரு பெரிய ஒரு முரண்பாடு. திரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல சென்றோட அவங்க ஒரு போர் குணத்தோடு தான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் நம்ம குறிப்பாக பார்க்கிற போது இன்றைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த தீர்ப்புக்கு பிறகே கூட ஒரு இணக்கம் சூழ்ந்திருக்கிறது. சென்டர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு இணக்கத்தினால் இந்த மீதம் இருக்கிற ஒரு ஆண்டுகள்ல சாதகமான சூழல் தமிழகத்துக்கு இருக்கும்னு நினைக்கலாமா? கண்டிப்பா. இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்த முதல் வருடத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணங்கள் கூட ஒரு 2000 கோடி குறைச்சலாக தான் வரப்போகுது. உங்களுக்கு இது மத்திய அரசாங்கத்தினாலும் சொல்ல மாட்டேன், ஃபினான்ஸ் கமிஷன் அந்த ஃபார்முலாவில் நமக்கு ஒரு தீமை இழைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் பட்ஜெட்டில் நமக்கு துண்டு விழுவதற்கு முக்கியமான காரணம் இந்த 2000 கோடி குறையாக கொடுக்கிறது. அது இந்த நிலையில் வரும் வருடத்தில் மாற்றம் இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இப்போ நம்ம திரு பன்னீர்செல்வம் அவர்களே கூட சொல்லியிருக்கிறாங்க, அரசுக்கு அந்த நீத்தி ஆயோகில் இருக்கிற 5000 கோடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்குது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிஜேபி அரசாங்கம் பொறுப்பெடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 42 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அதில் நதிநீர் தாவாக்கள் உட்பட, தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உட்பட 42 திட்டங்கள் தரப்பட்டன. ஓரளவுக்கு அதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார் தான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல கேட்பது, அப்போது கூட அவங்க ஒரு 3வது அணி என்ற நிலைப்பாட்டில் இருந்தாங்க, அரசியல் ரீதியாக வேற ஒரு பார்வை கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த முறை மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவிற்கும் அதிமுகவுக்கும் ஒரு இணக்கம் இருக்கிறது சூழல்ல இந்த ஓராண்டை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அதனுடைய முதல் டெஸ்ட் எப்போ வரும்னா, அடுத்த வாரமே அந்த நீத்தி ஆயோகுடைய அந்த 5000 கோடி டிஸ்ட்ரிபியூஷன் தர்றப்ப அவங்க பீகார் எலெக்ஷனுக்காக அதுக்கு 1000 கோடி கொடுத்து விட்டுறாங்களா, இல்லை நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு 2000 கோடி நமக்கு வரப்போதா அப்படின்றது முதல் டெஸ்ட்னு நினைக்கிறேன். பிஜேபி அரசாங்கம் உண்மையிலே அதிமுக அவங்களுடைய தேவை உணர்ந்து இருக்கிறாங்க. நேற்று கூட அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜிஎஸ்டி பாஸ் பண்ணணும்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் தான் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல லிவரேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை உபயோகித்து நம்ம அடுத்த வாரம், அதற்கு அடுத்த வாரம், ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நீத்தி ஆயோகில் வர வேண்டிய 5000 கோடி நமக்கு அலாட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதே போல் நம்ம தென் மாவட்டங்களில் தொழில்மயமாக்குறதுக்காக அந்த 9 தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் ராமநாதபுரம் மட்டும் இப்போ மத்திய அரசாங்கத்தில் திட்டத்தில் அப்ரூவ் ஆயிருக்கு. இது எல்லாமே அதில் மத்திய அரசாங்கத்தில் ஸ்கீம்ல வரணும். அது முக்கியமான 2வது வாய்ப்பு. இன்னும் சிறிது காலங்கள்ல அது நமக்கு தெரிஞ்சிடும். சிறிது காலத்தில் திரு அந்திரிதாஸ், நான் இந்த அரசுக்கு இந்த ஓராண்டுகளை நான் வச்சுதான் நான் பேச வேண்டியிருக்கிறது. வாய்ப்பு அப்படின்னு சொல்லுகிற போது மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழல், நீதிமன்றம் விடுதலை, ஒரு கிளீன் சீட் கொடுத்துருக்கிறாங்க, அமோகமான ஆதரவு அப்படின்றப்ப அரசியல் ரீதியாக பார்க்கிற போது எதிர்கட்சிகள் பலம் இழந்து இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் குரல்லாம் எழுப்புகிறார்கள், அதிமுகவுக்கு எதிராக குரல்லாம் எழுப்புகிறார்கள். ஆனால் அது ஒரு குவியலை, ஒரு இடத்தை மையமாக வைக்கல. அதனால மக்கள் எதிரான அலை இந்த அரசுக்கு எதிராக ஏற்படலை. அது கூட இந்த அரசுக்கு சாதகமான அம்சம் தானே?
மேகங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட சில நேரத்தில் மழை பெய்யும், குவிந்தாலும் மழை பெய்யும் என்பது வேறு. இந்த இடத்தில் மேகங்கள் ஆங்காங்கு கலைந்தும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கலைந்த மேகங்கள் ஒரு லோ டிப்ரெஷன் வரும்பொழுது மீண்டும் அதிக அளவிலே கருமையான மேகங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம வானிலை சம்பந்தமா பேசுற மாதிரி இருக்கு. நம்ம தொடர்ந்து வரலாம். எபிலிட்டிஸ் ஆஃப் லிட்டில் அக்கவுண்ட் வித்அவுட் சாய்ஸ் என்று சொல்வார்கள். சந்தர்ப்பங்கள் இல்லாத திறமை வெளியே தெரிவதற்கு இயலாமல் போய்விடும் என்று சொல்வார்கள். 67 2 கழகங்களுக்கும் மாறி மாறி சந்தர்ப்பங்களை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே பாதகமான அம்சங்களை கூட சாதகமாக்கி விடுவார் அம்மா என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்பதிலே மாறுபட்டது. நீங்க சாதகம்னு சொன்னதுனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். வேதனை எல்லாம் பின்னாடி சவால்களுக்கு அது நேற்று இன்றைய தினம் ஒரு அதிமுக தொடர் இடத்துல பேசும்போது சொன்னார், கோடை நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் கொளித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் மழை பெய்தது என்று சொன்னால் இயற்கை கூட எங்களுக்கு சாதகமாக வருகிறது என்பதை போல் ஒரு தோழர் அவர்கள் சொன்னார்கள். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது இது ஒரு பரிசோதனை காலம். அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் கூட மக்களிடத்தில் என்ன இழையோடுகிறது என்று சொன்னால் 240 நாட்கள் முடக்கிவிட்டார்களே என்கின்ற ஒரு பரிதாப உணர்ச்சி என்பது இருக்கிறது. நீங்க சொன்னது பாருங்க, நீங்க சொன்னது பாருங்க. அதாவது 2004 இருந்து 2010 வரை காங்கிரஸோடு இங்கே மாநில சர்க்காராக இருந்த திமுக கூட்டணி சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விடுபட்டு விட்டது. தன்னுடைய சுயநல தேவைகளை மாத்திரம்தான் கண்ணிலே வைக்கின்றது. ஆனால் இந்த மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் அவர்கள் மறுதளித்து விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டு இப்பொழுது அங்கே அவசர சட்டங்களுக்காக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தயவும் ராஜ்யசபாவிலே நிறைவேற்றுவதற்காக இவருடைய தயவு தேவைப்படுகின்ற காரணத்தால் ஏறக்குறைய அவர்களுக்கு காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே இருந்த அந்த ஒரு ஒப்பீடு இப்பொழுது பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே என்று வந்திருக்கிறது. இந்த சந்தத்தை பயன்படுத்தி கொண்டு மாப்பா அவர்கள் சொன்னார்கள், மாறுபட்ட கருத்து கொண்ட மம்தா அவர்கள் கூட அண்மையிலே ஒரு கணிசமான தொகையை வாங்கி இருக்கிறார்கள். அதை போல ஒரு கணிசமான தொகையை வாங்கி மக்கள் திட்டங்களுக்கு அதை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த கேள்வி எதிர்க்கட்சிகள் பலமிழந்து இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை இன்னும் நீங்க கூர்மைப்படுத்தி பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அடுத்த சுற்றுல நான் உங்களிடம் வருகிறேன். கூர்மைப்பட வேண்டிய நேரத்துல அதுக்குண்டான சந்தர்ப்பம் அதுவரை அரசியல் களம் என்பது அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல நான் அடுத்த கட்டத்திற்கு நான் உங்களிடம் வருகிறேன். தீர்ப்பை மையமாக வைத்துதான் தமிழ்நாட்டு அரசியலே நகர்ந்து கொண்டிருப்பது என்பது. திரு நல்லசாமி, ஒரு விவசாயியாக நீங்க இருந்து இதை பார்க்கலாம். ஒரு அரசு இந்த 4 ஆண்டு காலமும் இந்த அரசு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இடையில திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அரசு வந்தது, மீண்டும் 5வது முறையாக பொறுப்பேற்று இருக்கிறாங்க. ஆனா அதிமுக அரசு தான். நான் என்னுடைய கேள்வி என்பது, இந்த 5வது முறை இவர்கள் முதலமைச்சராக வந்ததுனாலேயே ஒரு எழுச்சி ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு முன்பும் இருந்ததும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க திரு நல்லசாமி? மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. அதுல மாற்றம் கிடையாது. மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பல பேர் வந்திருக்காங்க, கலந்துக்கிட்டாங்க. மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆக தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் தண்ணி ஒரு 36 டிஎம்சி இருக்குது. இதுல 25 டிஎம்சி எடுக்க முடியும், மீது எடுக்க முடியாத தண்ணி. குறுக்கிடுக்கு மன்னிக்கும், ஒரு விவசாயியா இருக்கிறதுனால உடனடியாக நான் அடுத்த சுற்றுக்கு போக வேண்டிய கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டீங்க. என்னுடைய கேள்வி என்பது, இந்த அரசு இந்த ஓராண்டுகள்ல இவர்கள் மீண்டும் 5வது முறையாக வந்திருப்பதனால இது ரொம்ப சாதகமாக எந்த இடத்தில் பயன்படுத்திக் கொள்வார்கள்னு நினைக்கிறீங்க? நான் அடுத்த சுற்றுக்கு வருகிறேன். சிக்கல்கள் சாதகமா அதாவது பாரதிய ஜனதாவுக்கு இன்னைக்கு ராஜ்யசபாவில் அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. சில மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு இவங்களுடைய தயவு தேவைப்படுது. அதை ஆதரவு கொடுத்து காவிரி தண்ணியை பெறுகின்ற விதத்தில் பெறணுங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆக அந்த காவிரி இறுதி தீர்ப்பை மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தி நடைமுறை கொண்டு வரணுங்கிறதா மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வெகுவா கெட்டிருக்கு. நம்ம பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகள்ல நம்ம பேசலாம். ரொம்ப முக்கியமாக இந்த இடம் என்பது இந்த சாதகமான அம்சங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்து ஓராண்டுகளில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது, அதை எப்படி நேர்த்தியாக கையாள போகிறது இந்த அரசு அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். வாய்ப்புகளும் சவால்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, இது பற்றியெல்லாம் பரந்துபட்ட தளங்களில் விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன். நியூஸ் 7 தமிழ்
பொறுப்பும் பொது நலனும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வாய்ப்புகளும் சவால்களும் இது பற்றி தான் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசு மீதம் இருக்கக்கூடிய இந்த ஓராண்டுகளில் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, என்ன சவால்கள் இருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, அது பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மாஃபா பாண்டியராஜன், திரு அந்திரிதாசிடம் கேட்டபோது மேகங்கள் ஒன்று கூடலாம் அப்படின்ற அளவுகளில் சொன்னார். நான் சவால்களுக்கு வரணும், அதற்கு முன்பாக இந்த கேள்வியும் கேட்டு விடுகிறேன். எதிரணியில் பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். திரு வைகோ அவர்கள் கூட முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த தகுதியோடு இருக்கிற போது நான் அடுத்து அது ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும். அவரும் அறிவிச்சிருக்கிறப்ப நீங்க விஜயகாந்த் கட்சியிலே இருந்ததுனால சொல்கிறேன். அந்திரிதாஸ் சொல்கிறார் மேகங்கள் கூடலாம், ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு அரசியல் சமிக்கையை கொடுக்குறப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒன்று கூடல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த ஒன்று கூடல் என்பது வரமா அல்லது சாபமா என்ற கேள்வி இப்போ எல்லார் மேலேயும் எழுந்துட்டு இருக்கு. வரமா சாபமா என்பதை விட வருமானு நான் வருமானதே கேள்வி அது ஒன்று. அப்படி வந்தாலும் அது வரமா இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு தேதியில அந்த அளவுக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இப்போ எதிர்கட்சிகளுக்குள்ள இருக்கு. அதனால ஒருங்கிணைப்பு என்பது மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருங்கிணைந்தாலும் கூட மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற எழுச்சியில் பார்த்தீங்கன்னா 43% வாங்கின அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ரீசெண்ட் எலெக்ஷனில் 43% வாங்கினவங்க இந்த வாட்டி 50% ப்ளஸ் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் எழுச்சி நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. சாதாரண மக்கள் தெருவில் போகிறவங்க கூட மவுண்ட் ரோடில் இருந்து அந்த அளவு எழுச்சி நீங்கள் பார்த்தோம். நேற்று பார்த்தோம். இது எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் திரும்ப கூர்மையாக விஜயகாந்த் கட்சியிலிருந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத இன்னும் தெளிவாக நான் கேட்கிறேன். ஆம் இல்லை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஏன்னா ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா அது ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியா இருக்குமா இல்ல உட்குழப்பங்கள் மிகவும் நிறைந்த ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கூட்டணியா இருக்குமாதான் கேள்வி. சரி திரு ரமேஷ், ஒருங்கிணைந்தன்றப்போ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதுல நான் சின்ன மாறுபாடு எனக்கு இருக்கு. அதிகபட்சம் போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக, காங்கிரஸ், தேமுதிகவுக்கு ஒரு பெரிய அளவில் அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை. திமுகவுக்கு எப்படி எதிர்பார்த்தது நடக்கலையோ, ஒரு வழக்கை நம்பியே ஒரு கட்சி இருந்ததுன்னா அது திமுக தான். அது மாதிரி இப்போது தேமுதிகவும் இனிமே யாரையாவது சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்குது. அதனுடைய வாக்கு வங்கி கணிசமாக சரிந்திருக்கிறது. அந்த கட்சியில் இருப்பவர்களுடைய நம்பிக்கையும் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் போய் நாங்கள் பலியாட நிற்க தயாராக இல்லை அப்படின்றது தான் அங்கே இருக்கிறவர்களுடைய மனநிலையாக இருக்குது. அதனால தேமுதிக போகல. அந்த மனநிலை என்பதை நம்ம கட்டமைக்கிறோமா அல்லது அதற்கான கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம இன்னும் கூர்திட்டவே இல்லைங்க? நம்ம அப்படி மனநிலை என்பதை நம்ம எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்னா பல வேட்பாளர்கள் தனித்து நின்று போட்டியிட்டு அவர்கள் பெரும் தொகையை இழந்து அதற்கு பிறகு கூட்டணியை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். அதே நிர்பந்தம் இன்றைக்கும் அவருக்கு தொடர்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சி காங்கிரஸ், இன்னைக்கு மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிற காங்கிரஸ், அவர் முற்றிலும் ஈவி.கே. இளங்கோவன் திமுகவை சார்ந்தே செயல்படுகிற தன்மையோடு அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்ல வந்தது முடித்து விடுகிறேன். ஆனால் திமுகவுடைய நெருக்கமாக இருந்த திருமாவளவன் போன்றவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். என்ன நடத்துகிறார்கள் என்றால், நாம் திமுக அணியிலே போக வேண்டாம், உங்களுக்கு அதிமுக அணியில் போவதற்கு விருப்பமில்லை என்றால் நாம் புதிதாக ஒரு அணியை கட்டமைக்க முயற்சி செய்யலாம் என்று திருமாவளவன் ஆலோசனை சொல்லி அது பத்திரிகையில் இடம்பெற்று அவர் அதை மறுக்கவில்லை. ஆகவே எந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு வலுவான அணி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று மதிமுக சொல்லுகிறது என்று எனக்கு புரியவில்லை. இந்த பதிலை சொல்லிட்டீங்கன்னா நம்ம சவாலுக்கு வந்துடலாம். ஏன்னா தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் என்பது மக்களினுடைய பிரச்சனைகள் தான், மக்கள் தான் பிரதானம் அப்படின்றதுனால விரைவாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம சவாலுக்குள்ள வந்துடலாம். 65ஆம் ஆண்டு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், யாரோடு கூட்டணி என்று கேட்டார்கள். யாரோடும் கூட்டணி சேரலாம், யாரோடும் கூட்டணி சேரலாமா என்று மீண்டும் கேட்கிறார்கள். வேண்டுமானால் ஜனசங்கத்துக்கு கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேரலாம், காமன் மினிமம் ப்ரோக்ராமிங் என்ற அடிப்படையிலே அந்த அளவிலே தான் இந்தியாவிலே கூட்டணிகள் வடிவமைக்கப்படுகின்றன. எந்த கொள்கை கூட்டணியும் இதுவரை கிடையாது. குறைந்தபட்ச அட்ஜஸ்ட்மெண்ட் என்கின்ற அடிப்படையிலே தான் 211ஆம் ஆண்டு தேமுதிக அண்ணா திமுக சாரும் யாரும் ஆர்வம் கணிக்கவில்லை, எதிர்பாராத விதமாக வந்தது. அப்படி அரசியல் மேகங்கள் ஒன்று கூடுகின்ற நேரத்திலே கூடுவது தவிர்க்க முடியாது. சரி, நம்ம சவால்களுக்குள் நம்ம விடலாம். தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றதும் இந்த ஓராண்டுகளில் எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக நான் ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துகிறேன். திரு மாஃபா பாண்டியராஜன், நான் உங்களிடமிருந்தே வருகிறேன்.
பொருளாதார வீழ்ச்சி தமிழகம் ஒரு பெரிய அளவுகளில் வீழ்ந்திருக்கிறது. கடன் சுமை என்பது ஒரு 4 லட்சம் கோடியில் இருக்கு. அதை வந்து நீங்க சொல்றீங்க அனுமதிக்கப்பட்ட அளவுகளில் தான் இருக்கு அப்படின்னாலும் கூட பொருளாதார வீழ்ச்சி பெரிய அளவில் இருக்கு அப்படின்றப்ப இந்த ஓராண்டிற்குள் அதை சரி செய்து விட முடியுமா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இப்போ கொண்டு வர போகிறாங்க. முதலீட்டாளர்கள் மாநாடு இப்போ செப்டம்பர் 8-9 நடக்க போகுது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்த உடனே இன்னைக்கு வந்து ஸ்வேரிங் இன் செரிமனியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த 2 வாரங்களுக்கு முன்னால் திரு OPS அவர்களுடைய தலைமையில் அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்த டயத்தில் 76,000 கோடிக்கு வந்து MOU கமிட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் குஜராத் முதல்ல துவங்குச்சு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் கான்செப்ட். குஜராத் முதல் கேரளாவிலிருந்து பெங்கால் வரைக்கும் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி மாநாடு. இது வரைக்கும் சக்சஸ் ஆனதுன்னு சொன்னீங்கன்னா அது குஜராத் மட்டும்தான். அதாவது 1 லட்சம் கோடி எய்ம் பண்றதுக்கூடிய கான்ஃபிடன்ஸே வந்து நம்ம அரசாங்கம் தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 1 லட்சம் கோடி வந்து சாதிக்க முடிந்தால் அது முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மா வந்துட்டாங்க அப்படின்றதுல வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். சோ முதலீட்டை ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற போது கண்டிப்பா முடியும். திரு திண்டிவனம் ராமமூர்த்தி ஐயா, நான் உங்களிடம் கேட்பது, இதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லே நாட்டில் அதிக முதலீடுகள் பெறும் முதல் 3 மாநிலத்திற்குள் தமிழகம் இருந்தது. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் ஓடுவதில் முதல் 3 மாநிலத்தில் தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு ஒரு அரசியல் அறிக்கையை விட்டிருக்கிறார். அது வந்து எதுல சொல்கிறார் என்றால் பொருளாதார வளர்ச்சி, மின்சாரம், இது எல்லாவற்றையும் அடிப்படையாக வச்சுதான் அந்த அறிக்கையை வச்சிருக்கிறார். அது தவறுன்னு சொல்லிட முடியுமா? பார்வை தவறு, எந்த நிலையில இருந்து அவர் அதை பார்க்கிறாருன்றதான் தவறு. உங்களுக்கு ஓடுற இண்டஸ்ட்ரீஸ் மறுபடியும் வந்திருக்கிறத அவரால் பார்க்க முடியல. இல்ல வந்திருக்குது அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் வரல, பெரிய முதலீடுகளை ஈர்க்க முடியல, அதுதான் குற்றச்சாட்டே. அங்க அவர் ஈர்க்க முடியுதா இல்லையான்றது இல்லை. நீங்க ஒன்றை தெரிஞ்சுக்கணும், அது வந்து ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் தான். மக்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு இடைக்கால அரசு, எப்படியும் அம்மா வந்துடுவாங்கன்றது. எப்படி அம்மா வந்துடுவாங்கன்னும் போது அரசாங்கத்தில் எப்போவுமே உங்களுக்கு வச்சுங்க, இந்த கடைசி 2 மாதம் இருக்குது பாருங்கள். நான் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தேன், எம்எல்ஏவாக இருந்தேன். இப்போ எனக்கு இந்த அனுபவத்தை சொல்கிறேன். சாதாரண ரிட்டையர் ஆகிற செக்ரட்டரியை பியூன் கூட மதிக்க மாட்டோம் 4 நாளைக்கு முன்னாடி. அது இங்கே வந்து எப்படி வந்துட்டுன்னா, எதிர்கட்சிகளுடைய கட்டுப்பாடான பிரச்சாரமும் எப்படியும் அம்மா வரப்போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பும் ஆசையும் ஒரு உருவகத்தை பன்னீர்செல்வம் அவருடைய ஆட்சியை பற்றி உண்டாக்கி, அதனால முதலீடுகள் வர்றதுக்கு துணக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. துணக்கம் வரல, முதலீடுகள் அந்த பீரியட் வெரி ஷார்ட் பீரியட். 7 மாதம் அதுக்குள்ள வந்து முதலீடு வரல, ஏன் வரலன்னு கேட்கறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. நான் தெளிவுபடுத்துவதற்காக, பொருளாதார வளர்ச்சி வீழ்ந்திருக்கு அப்படின்றதே நீங்க மறுக்கிறீங்களா? உண்மை இல்லைங்க. இப்போ வந்து இந்த வருடம், அதாவது இந்த வருடத்துல தான் அந்த 7 மாசமும் வருது. அவர் பன்னீர்செல்வம் ஆட்சி 7 மாதம் இந்த வருஷத்துல வருது. இந்த வருஷத்துல நம்ம தமிழகத்துடைய வளர்ச்சி வந்து ஜிடிபி growth வந்து 8.5% இருக்க போகுது. இந்தியா நாட்டோட வளர்ச்சி 7.4% முடிந்த வருடம் 2014-15 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி 7.4%, தமிழகத்துடைய வளர்ச்சி வந்து 8.5% போகுது. இது வந்து யாரும் ஒரு இது ஸ்டாலின் கொடுத்த அறிக்கை வந்து அரசியல் அறிக்கை, நீங்க சொன்ன மாதிரி அது பொருளாதார அறிக்கை கிடையாது. CMI, அசோச்சம் இவங்க எல்லாமே கொடுத்திருக்கிற டேட்டா பாருங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கிற டேட்டா பாருங்க. இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் OPS அவர்கள் வந்து பட்ஜெட்ல வந்து முதல்ல வாசிச்ச இதைத்தான் வாசிக்கிறாரு. அது யாரும் வந்து தப்புன்னு சொல்லலையே. நீங்க ஒரு CMI ரிப்போர்ட்ல கடந்த 4 வருடங்களில் 2,02,000 கோடி நம்ம தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு. அந்த முதல் வராமலா வந்து இப்ப 2வது மாநிலமாக எழுந்து வந்திருக்கு தமிழகம். வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான் ஜிடிபில அதிகமா. நான் வருகிறேன். இந்த இடத்தில் வந்து திரு நல்லசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு விவசாயியாக பார்க்கிற போது திரு நல்லசாமி, ஜூன் 12 அப்படின்றதே வந்து குறுவைக்காக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மேட்டூர்ல கையிருப்பு நீர் இருக்குதா அப்படின்னு தெரியல. கர்நாடக அரசு என்ன செய்ய போகிறது என்பதும் தெரியவில்லை. இந்த பிரச்சனை என்பது கர்நாடக கைகளில் இருக்கிறது. மேல்முறையீடு பிரச்சனையும் கர்நாடக கையில் இருக்கிறது. விவசாயிகளுக்கான எதிர்காலம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இந்த அரசு எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க திரு நல்லசாமி? இந்த அரசை பொறுத்தளவில் நல்ல மத்திய அரசோட ஒரு இணக்கம் இருக்குது. ஆக
கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற வேண்டும்ங்கிறத எதிர்பார்ப்பு. மேட்டூர் அணையில் வந்து 36 டிஎம்சி இருக்குது, 8 டிஎம்சி போக மீதி எடுக்கலாம். ஜூன் மாதம் வந்து அந்த காவிரி இறுதி தீர்ப்படி 10 டிஎம்சி, ஜூலை மாதம் 34 டிஎம்சி, ஆகஸ்ட் மாதம் 50, செப்டம்பர் 40, மொத்தம் 162 டிஎம்சி வருது இருக்கு. ஆக ஒரு 3 லட்சம் ஏக்கர் தான், ஒரு 60 டிஎம்சி போதும். ஒரு 10 டிஎம்சி குடிநீருக்கு 70 டிஎம்சி இருந்தால் போதும். அந்த மாதாந்திர அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி சட்டப்படி தண்ணி திறந்து விட்டா போதும். நாம் ஒன்றும் பிச்சை கேட்கல. இல்ல, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் முன்பு இருந்தபோது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்ததற்கு முன்பு இருந்தது போது கூட குறுவையை வந்து நம்மளால சிறப்பாக செய்ய முடியல. ஏன்னா தண்ணீரை வந்து கர்நாடகம் தரல, விடல. அவங்க விடல. 10 டிஎம்சி கொடுத்துருக்கணும், 34 டிஎம்சி. நான் அந்த இடத்தில் தான் கேட்கிறேன். இந்த ஆண்டு இவர்கள் 5வது முறையாக முதலமைச்சர் பதவியில வந்திருக்கிறதுனால இதை எப்படி கையாள்வார்கள்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அது ஒரு சவால் தானே தமிழகத்துக்கு? ஆமா, மத்திய அரசோட நல்ல இணக்கம் இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து போதிய பலம் வந்து மாநிலங்களவையில் இல்லை. கொடுக்க வேண்டிய ஆதரவு கொடுத்து பெற வேண்டியதை பெறணுங்கிறது தான் அதான் எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இதை நடைமுறைப்படுத்திட்டு வைங்க, காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி அடுத்த ஆண்டுல இருந்து பிரச்சனை இருக்காது. அந்த காவிரி இறுதி தீர்ப்புல அந்த மாதாந்திர அடிப்படையில் 192 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்திட்டா போதும். அது தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அது அமைக்க வேண்டும் அப்படின்றது. இந்த இடத்துல வந்து தமிழகம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்க்கிற போது அண்டை மாநிலத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனை. திரு ஓ பன்னீர்செல்வம் எந்த இடத்துல கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் என்றால், ஆந்திராவில் 20 தொழிலாளர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட போது தமிழக அரசு ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கல. காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கிறது. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் புதிதாக அணை கட்டுவதற்காக கேரள அரசு முயற்சிக்கிறது, மத்திய அரசு அதுல மௌனமாக இருக்கிறது. கர்நாடகம் அணை கட்ட முயல்கிறது. அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகள், அண்டை மாநில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த அரசு ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்ய போகிறார்? இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்திருக்கு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வாய்ப்புகளும் சவால்களும், தமிழகம் எந்த மாதிரியான இடங்களில் என்ன சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறது, இந்த அரசு எப்படி கையாளப் போகிறது, அந்த தளத்தில் தான் ரொம்ப ஆழமான ஒரு வாதத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அந்திரிதாஸ், பொருளாதார வளர்ச்சி சார்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம். திரு வைகோ அவர்கள் கூட 2011-12 ஜிடிபி 9.39 இருந்தது, 2013 3.39 சரிந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு கடந்த ஆண்டுகளில் ஒரு அறிக்கையாக விட்டாங்க. பொருளாதார வளர்ச்சி சார்ந்தும் கடன் சுமை சார்ந்தும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஒன்று, இன்னொரு கேள்விக்குமே நீங்க பதில் சொல்லிடலாம். திரு நல்லசாமி அவர்கள் கூட சொன்னது மாதிரி இந்த காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை எல்லாம் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதுனால எளிதாக இந்த சவால்களை அதிமுக அரசு எதிர்கொண்டு விடும் அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக அரசு விஷன் 2023 என்கிற நிகழ்ச்சியை நடத்தினார்கள். 13 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்திலே வந்த FDI எவ்வளவு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு என்று சொன்னால் வெறும் 30,000 கோடி தான். பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். 2011 13.12 வளர்ச்சி விகிதம் பொருளாதார வளர்ச்சி இருந்தது. இப்பொழுது 2014 5% வந்திருக்கிறது. அதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது அடிப்படை கட்டமைப்பு சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது, 2011 முதலீடுகளுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு என்று சொன்னால் 73,000 கோடி, 12 21,000 கோடி, 13 27,000 கோடி, இப்பொழுது 14 வெறும் 14,000 கோடி. 73,000 கோடியிலிருந்து 16,000 கோடிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் 50,000 கோடி முதலீடு இன்றைக்கு வரவில்லை. 50,000 கோடி வருவாய் குறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, வளர்ச்சி விகிதம் வந்து -1.2 என்று நான் சொல்லவில்லை, திட்டக்குழுவுடைய உறுப்பினராக இருக்கின்ற அபிஜித் சிங் சென் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். -1.32 இருக்கிறது இன்றைக்கு வளர்ச்சி விகிதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஹுண்டாய், மகேந்திரா, சென்கோபேன், ஃபோர்டு கம்பெனி இவைகளாம் குஜராத்துக்கும் விரிவாக்க கம்பெனி விரிவாக்கம் வந்து 1000 கோடி ரூபாயில் உள்ளது வந்து விரிவாக்க பணிகள் குஜராத்துக்கு ராஜஸ்தானுக்கு போய்விட்டது. மகேந்திரா கம்பெனி 4000 கோடி ரூபாயில ஒரு மோட்டார் தொழிற்சாலை அனுமதிக்காக காத்திருக்கிறது. இசுசு கம்பெனி இன்னைக்கும் வந்து வேற மாநிலத்துக்கு போகலாமா என்று நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ராம்கோ கம்பெனி 2 மில்லியன் டன் சிமெண்ட் உருவாக்குகின்ற அந்த ராம்கோ கம்பெனி இன்றைக்கு கர்னூல், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்ற கர்னூலுக்கு போயிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே லாங் விஷன்
இருக்கிறது என்பது என்னோட கேள்வி, இந்த ஓராண்டுகள்ல அதை சரி செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். 240 நாட்கள் என்ன நடந்தது எல்லோருக்கும் தெரியும். பூஜைகளிலும் புனஸ்காரங்களிலும் மாத்திரமே நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது. மாற்றி விடுவார் என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம். அது என்னன்னா 250 உணவகங்கள் இன்றைக்கும் காத்திருக்கிறது என்று சொன்னார்கள். பரவாயில்லை. அதற்கு பிறகு 300க்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்களிலே பேருந்துகள் காத்திருக்கிறது சொன்னால் பரவாயில்லை. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கின்ற வரதராஜ பெருமாள் கோயிலுடைய கும்பாபிஷேகமே காத்திருக்கிறது. திரு அந்திரிதாஸ், நான் என்ன கேட்கிறேன் என்றால், நம்ம பொருளாதாரம் சார்ந்து நம்ம நகர்த்துகிற போது, வேலை வாய்ப்பு சார்ந்து பேசுகிற போது அவர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். தமிழகத்தில் 33 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. 1.62 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு தொழில்துறை அமைச்சரை தெரிவிச்சிருக்கிறார். ஆனா இன்னொரு புள்ளி விவரம் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. மார்ச் 31, 2015 நிலவரப்படி தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்போர் 85 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லோருக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னது. வேலை வாய்ப்பு என்பது இல்லாமல் சென்றிருக்கிறது அப்படின்றத காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் கூட சொல்கிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் நிச்சயமா அது வந்து முழுமையா அதை சரியான குற்றச்சாட்டுன்னு ஏற்க முடியாது. நான் உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக திரு நடராஜ் அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது 48,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதாரபூர்வமாக. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதன் மூலமாக 72,000 ஆசிரியர்களும் 24,000 ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் உருவாக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் ஆர்டர் கொடுத்து பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். இதில் மிக மிக முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புவது, இந்த பணி நியமனங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே விரிவாக வந்திருக்கின்றன. அதல்ல நான் சொல்ல வருவது. வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காக மட்டும் நான் பதில் சொல்லவில்லை. குறிப்பாக இந்த 48,000, இந்த 72,000, 1,20,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்திலே ஒரு சின்ன முறைகேடு நடைபெற்றது என்று கூட எதிர்க்கட்சிகளால் குற்றச்சாட்டு சொல்ல முடியவில்லை. நான் கேட்பது, இந்த முதலீடுகளால் நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு சொல்றீங்க. இப்ப உலக முதலீடுகளை நாங்க ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற போது 76,000 கோடி நீங்க சொல்றீங்க. 76,000 கோடி முதலீடுகள் வருகிற போது 85 லட்சம் பேருக்கு இங்க வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு வேலை இல்லை. இந்த 76,000 கோடி முதலீட்டிலே எல்லாருக்கும் வேலை கொடுத்துட முடியாது. அரசாங்கம் வேலை வாய்ப்பகத்திலே பதிவு செய்திருப்பவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஒரு சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையை நான் கவலையோடு இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது அண்மையிலே உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறது. வெறும் வேலை வாய்ப்பகத்திலே பதிவு செய்தவர்களை மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடக்கூடாது. அப்போது எதற்காக வேலை வாய்ப்பகம் இருக்க வேண்டும்? எனக்கு அந்த தீர்ப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. வேலை வாய்ப்பகத்திலே பதிவு செய்தவர்களை மட்டும் கூப்பிடக்கூடாது, நீங்கள் பத்திரிகைகளிலே விளம்பரப்படுத்த வேண்டும். பத்திரிகைகளிலே விளம்பரப்படுத்தி தான் தகுதியான அனைவருக்கும் இன்டர்வியூ கார்டு அனுப்ப வேண்டும். இது 2007 வந்து சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவு. என்னன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்தவர்களை மாத்திரமல்ல, ஓபன் கால் ஓபன் நான் இந்த இடத்தில் வந்து ஒரே ஒரு சொன்னாரு 48,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு. நோக்கியா மூலமாக, பாக்ஸ்கான் மூலமாக, TCS மூலமாக 45,000 பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். அதுல வந்து மத்திய அரசும் உலகமயமாதலுக்கு பிறகு நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் இதற்கெல்லாம் காரணமாக வச்சிட முடியாது. நம்ம அரசியல் தளங்கள்ல பேசலாமே ஒழிய மத்திய அரசு கொண்டு திரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள், உங்களுடைய பார்வையில் வந்து நான் ரொம்ப முக்கியமான சவாலாக நான் பேசுவது என்பது, சமீப காலமாக மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பெரிய அளவுகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள், அவங்க ஆட்சியில் மது இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் வந்து ரொம்ப மது விளையாடுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிற போது நான் இன்னும் கூர்மையாக இதை கேட்கிறேன். மது ஒழிப்பு அப்படின்றது பெண்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அரசு அதை செய்யுமா? அப்படி என்றால் அதை மது ஒழிப்பு அப்படின்னு சொன்னா 30 விழுக்காடு மதுவில் இருந்து தான், டாஸ்மாக் மூலமாகத்தான் கிடைக்கிற போது இந்த அரசு இதை எப்படி கையாள போகிறது? இலவசங்களையும் தர வேண்டி இருக்கிறது. இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி சவாலாக நீங்க எப்படி பார்ப்பீங்க? இது வந்து ஒரு செயற்கையான சவால்ன்றதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் நீங்கள் திருப்பி ஸ்டாலினை சொல்றதுனால நானும் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டாலின் வந்து கடந்த காலத்தில் அவங்க அப்பா சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ மதுவிலக்கை ரத்து பண்ணி கொண்டு வரும்போது என்னென்ன வாதங்கள் வைத்தார்,
நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், நீங்க வரலாற்று பக்கங்களில் இருந்து எளிதாக நீங்க எடுத்துக்காட்டுகளை சொல்லி அரசியல் களத்துல விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனா நான் கேட்பது ஒரு பொதுஜனத்திலிருந்து, பெண்கள் பார்வையிலிருந்து நான் கேட்பது, மது ஒழிப்பு அப்படின்றது சாத்தியப்படுமா? அதை நோக்கி இந்த அரசு நகருமான்றதான் என் கேள்வி. மது ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் செய்யக்கூடிய ஒன்று அல்ல என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தமிழகத்தை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் புதுவை மாநிலம், கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லா இடத்துலையும் மது விளையாடிட்டு இருக்கு. தமிழகத்தில் இதை தடுக்கிறதுக்காக பார்டர் போலீஸை போட்டு வச்சுட்டு பண்ண முடியாது. இன்றைக்கு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள், கொக்கரித்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் கள்ளச்சாராயத்தினுடைய அடிப்படையிலே தங்களுடைய கட்சியை வளர்த்தவர்கள் என்பதை மறந்துடுறோம். நாங்க மது விலக்கை வந்து வேணும்னு சொல்றோம். நாங்க எங்களுடைய கட்சிக்காரங்க யாராவது அது மாதிரி பண்ணிருக்காங்களா? சொல்லக்கூடாது. தீர்க்கமாக 4 வழிநடை பயணங்களை வைத்து புரிகிறது. நான் இந்த இடத்தில் ஒரு சில கட்சிகளை குறிப்பிடுறீங்க. சட்டமன்றத்தில் இருந்தவர் ரெண்டு விஷயங்கள். ஏன்னா இளைஞர்கள்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். இளைஞர்களுக்கு தேவை அப்படின்றது வேலை வாய்ப்பு தான், அதுதான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நம்பி கூட இளைஞர்கள் அரசியலோடு கனெக்ட் ஆகுறாங்க. வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இங்க தமிழகத்துல வேலை இல்லாத நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க. இந்த அரசுக்கு ஒரு பார்வை இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மது ஒழிப்பு, இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுங்க, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அம்மா வேலை வாய்ப்பு திட்டம், அம்மா திறன் வளர்த்தல் திட்டம், இது ரெண்டையும் இணைத்து போட்டாங்க. அம்மா 110 அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம். இது வந்து மிக விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் படுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 50,000 இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அதில் இருக்கு. இதை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட சேர்த்துருக்குறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து 10,000 கோடி செலவு பண்றாங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு 1000 கோடியாவது நமக்கு எடுத்துட்டு வரணும். அதுல இப்போ 200 கோடி செலவு பண்றாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. இது இன்னும் 5 மடங்கு ஆக வேண்டும். அதை ஆக்குவாங்க அம்மான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, பெரிய அளவில் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா திறன் வளர்த்தல் இதுக்கு அடிப்படை, தொழில் முனைப்பு இதுக்கு அடிப்படை. இந்த ரெண்டு இணைஞ்சாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். வேலை வாய்ப்பு இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10.5 லட்சம் பேர் வேலை சந்தைக்குள்ளே வர்றாங்க வருஷத்துக்கு. அந்த 10.5 லட்சம் பேர் படித்து வெளியே வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்கு. இப்போ சார் கேட்டாரு, நிறைய வந்து கருத்துக்கள் சொன்னீங்க, நீங்க மஹேந்திராவும் சேர்த்து விட்டீங்க. அவங்க ரொம்ப கோச்சிக்கிட போறாங்க. மஹேந்திரா 4000 கோடி இப்பதான் சைன் பண்ணி இருக்காங்க. R&D இங்க பாருங்க 6 மாதமா அனுமதி இல்ல சார். காத்தெல்லாம் சைன் பண்ணி வந்து அன்னைக்கு MOU வந்து போட்டு போயிட்டாங்க சார். நீங்க வந்து பாண்டியராஜன், இதுல வந்து அப்ப 85 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்துட்டு இருக்காங்கன்ற அந்த நிஜத்தை ஏன் வந்து இப்ப 45 லட்சம் கூடி இருக்கு 4 வருஷத்துலன்றது எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மை. ஆனா ஏன் வந்து நடக்குதுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 4 வருஷங்கள்ல ஒரு பையன் காலேஜில் முடிச்சு வெளியே வர்றப்பே வந்து கேம்பஸ்ல இன்னைக்கு வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனாலையும் இந்த அரசாங்கத்தோட முயற்சியினாலையும் யாரும் இப்ப ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கிறது இல்லை. இப்போ வந்து முன்னால மாதிரி வந்து போய் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் போய் காத்து கிடந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் கிடையாது. நெட்ல அந்த எண்ணிக்கையிலே காட்சி பிழை இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, காட்சி பிழை இல்ல, அது உண்மை. இதுக்கு முன்னால இருந்த எண்ணிக்கை தான் தப்பு. நான் திரு நல்லசாமி அதை ரொம்ப சிறப்பாக திரு நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்கலாம். ஏன்னா அது சார்ந்து அவர் களத்துல ஏங்கி கொண்டிருப்பார். திரு நல்லசாமி, நீங்க தொடர்ச்சியாக இந்த வாதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற போது நீங்க மதுவுக்கு மாற்றாக இன்னொரு பிரச்சனையை முன்வைக்கிறீர்கள். அந்த கோரிக்கையாவது நிறைவேற்றப்படுமா? ஏன்னா டாஸ்மாக் மீது நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது ரொம்ப கடுமையானது. இந்த அரசு இந்த சிக்கலை, உங்களுக்கான கோரிக்கைகளை எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க? 2011 தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னாங்க. இப்போ 4 ஆண்டுகள் ஆயிட்டுது, இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. அதை நீக்கணுங்கிறது தான் விவசாயிகள், பனைத்தென்னை தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களை பொறுத்தளவில் கள் மது அல்ல, கள் உணவின் ஒரு பகுதி. 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்குவதற்கும் பருகுவதற்கும் தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. பக்கத்தில் பாண்டியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கு தடை இருக்கு. திரு நல்லசாமி, குறுக்கிடுக்கு மன்னிக்கவும், நீங்க அந்த கல் சார்ந்த உங்களுடைய வாதங்களை நான் அறிவேன். நீங்க தொடர்ச்சியாக அதை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி என்பது, 4 ஆண்டுகள் உங்களுடைய கோரிக்கைக்கெல்லாம் செவிசாய்க்கல இந்த அரசு.
ஏன்னா டாஸ்மாகின் மூலம் 30 விழுக்காடு வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. திரு திண்டிவனம் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்கள் கோரிக்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்னு நம்புறீங்க? இந்த ஒரு ஆண்டுல, கடைசி ஒரு ஆண்டுல எப்படி நம்புறீங்கன்னு கேட்கிறேன். இல்லை, என்ன தேர்தல் வரப்போகுதுன்னா பனைத்தனை தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய வாக்கு வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேணும். அந்த அடிப்படையில் வந்து நியாயத்தை உணர்ந்து, உலகளாவிய நடைமுறையை உணர்ந்து, தாங்க சொன்ன தேர்தல் நேரத்தில் சொன்னது தேர்தல் வாக்குறுதி என்பதை நினைத்து இதற்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நம்பிக்கை அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம். அப்படி இல்லைன்னா தேர்தலில் வந்து சில விளைவுகள் ஏற்படலாம். அப்படின்ற மதுவை ஒழிக்கணும் அப்படின்றது தனிப்பட்ட முறையிலும் சரி, என்னோட முக்கியமான கருத்து அதுதான். ஓகே, அதே நேரத்தில் நீங்கள் 30% நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. அதனுடைய டாஸ்மாகோட வருமானம் 30,000 கோடினாலும் அதனால் அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் வந்து 8,000 கோடி தான். 1,54,000 கோடி வருமானம் தமிழக அரசாங்கத்துக்கு. அதில் 8,000 கோடி தான் வந்து டாஸ்மாகில் இருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வரி வருமானம். ஸோ அதனால் அது வந்து பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 7% குறைச்சல் தான் இன்னைக்கு வந்து. அதனால ஒழிக்க முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை வந்து பாருங்க சார், இருக்கிற தலைவர்கள்ல மதுவை ஒழிக்க உண்மையிலே முடிவெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தான் நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு 71 கலைஞர் அவர்கள் மதுவிலக்கை தளர்த்தி ஒரு வரலாற்று பிழையை செய்தார்னு சொன்னால் அப்பொழுது 14,000 கோடி தான் வருடத்துக்கு வருமானம். இன்னைக்கு இலக்கு வைத்திருக்கிறார்கள் 30,000 கோடி. 32 பேர் மீது இன்னைக்கு சூப்பர்வைசர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க டார்கெட்டை ரீச் பண்ண நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறார்கள் இவர்கள். இங்கே மதுவை ஒழிக்க இந்த இடத்துல நம்ம தீர்வு பகுதிக்கு வந்து விட்டோம். நான் என்னுடைய கேள்வி என்பது, இந்த ஓராண்டு என்பது திரு நல்லசாமி சொன்னது மாதிரி தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது நம்ம தேர்தல் அறிக்கை நம்ம அதையும் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். தேர்தல் அறிக்கையில சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கிறது. அவங்க சொன்னதை செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. வீடுகளுக்கு 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக வழங்குவோம் அப்படின்றது தேர்தல் அறிக்கை. ஆனால் அம்மா குடிநீர் என்பது பணத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து முதியோருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கல. அது ரொம்ப குறைஞ்ச அளவுல செய்ய வேண்டியது, அதை அவர்கள் செய்யவில்லை. நீர்வழிச்சாலையை அவங்க செய்யல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப இந்த சவால்கள் இப்ப அவங்க பதவியேற்று இருக்கிறதுனால எப்படி இதை கையாள போகிறார்கள் அப்படின்றத தீர்வு பகுதியில் நீங்க சுருக்கமாக சொல்லலாம். திரு ரமேஷ் அவர்கள் நீங்க சொல்லுங்க. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் வந்து பெரும்பாலான வாக்குறுதிகளாக இருப்பது தான் நான் கவனத்தில் முதல்ல பார்க்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் முதல்ல வந்து யார் எதிர்க்கட்சிகள் வந்து இது ஏமாற்றும் வாக்குறுதிகள்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீங்கள் சொல்லுவது போல இது சின்ன அம்சங்கள் வந்து தவறி இருக்கலாம். அது அவர்கள் கவனத்திற்கு போகிற போது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீடியா எழுதும் போதோ இது போன்ற வாதங்களின் மூலமாக அரசின் கவனம் ஈர்க்கப்படும் போது அது நிறைவேற வாய்ப்பு உண்டு. ஆனால் நிறைவேற்றவே முடியாது, ஆடு மாடு கொடுக்க போறேன்றாங்க. இதெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்கன்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன. மக்களை ஏமாத்துகிறார்கள், ஆடு மாடு கொடுக்க போவதாக ஏமாத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அது ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு மறுமலர்ச்சியை அந்த திட்டம் ஏற்படுத்தி இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அதே போல் எஞ்சி இருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மினரல் வாட்டர் வந்து அரசாங்கம் விற்பனை செய்வதையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவோம் என்று அளித்த உறுதிமொழியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மினரல் வாட்டர் என்பது இன்றைக்கி ட்ராவலில் போகிறவங்க கண்ட வாட்டரையும் வாங்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போகிறவங்க இந்த வாட்டர் தரமாக இருக்குது, 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் அதை பார்க்கணும். ஆனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய பணி. அது ஒரு படிப்படியாகத்தான் நிறைவேற்ற. இந்த இடத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா திமுக பதவியிலிருந்து இறங்குவதற்கு காரணம் ஒரு மின்சாரம் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. நீங்கள் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மின் உற்பத்தியில் 1 மெகாவாட் கூட உற்பத்தி செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக்கிறாங்க. உண்மைக்கு புறம்பான கருத்து. இந்த 4 வருடங்களில் 4,900 மெகாவாட் வந்து இன்ஸ்டால் கெப்பாசிட்டி உருவாயிருக்கு. வல்லூரா இருக்கட்டும், மற்ற இருக்கிற 7 மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து யாரும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இல்லைன்னா வந்து உங்களுக்கு 20% கேப் இருந்த டிமாண்ட் சப்ளை கேப் வந்து இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்தப்போ 20% கேப் இருந்தது. இன்னைக்கு வந்து அது இல்லை, எது நிஜம். இன்னைக்கு வந்து மிச்சம் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கூட அநேகமாக இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த கட் எடுக்கப்பட்டிருன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இன்ஃபேக்ட் ஒரு சில நாட்களில் சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனும் வந்திருக்கு. இந்த 3000 மெகாவாட் வந்து தனியார்ட்ட வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு வந்து அதற்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதுக்கு முன்னால் கான்ட்ராக்ட் போட்டது டிஎம்கே அரசாங்கம். அந்த பர்ச்சேஸ் இருக்குன்ற நம்பிக்கையில் இங்கே வந்து பிளான் போட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. இது மாதிரி அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும்
எந்த அரசாங்கத்திலையும் 4 வருஷத்துல 4900 மெகாவாட் வந்து அடிஷனல் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணப்படவில்லை. தமிழகத்தின் சரித்திரத்தில் செய்யாத ஒரு விஷயம். இந்த அரசாங்கத்துல பிரச்சனை, இந்த 7 மாசம் அரசாங்கத்துல பிரச்சனை என்னன்னா, எந்த நல்ல விஷயத்தையும் அவங்க வந்து பெருசா ஹைலைட் பண்ணல. அது ஒரு நிஜம். திரு திண்டிவனம் ராமமூர்த்தி ஐயா, நான் இந்த இடத்துல வந்து நீங்க பாருங்களேன், திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆளுநர்கிட்ட கூட கொண்டு போய் கொடுக்குறாங்க, துறை ரீதியாக கொடுக்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது அவங்க ஊழல்லாம் இருந்தது, ஆனா இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஊழலை எல்லாம் நிவர்த்தி செஞ்சிருவாங்க, அதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்றதுதான் பாஜகவினுடைய பார்வையாகவும் இருக்கிறது. ஊழல் விஷயத்தில் அந்த சவாலான மக்கள் மன்றத்தில் இது ஒரு ஊழல் அரசுன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய களங்கத்தை எப்படி சமாளிக்க போகிறது? இந்த ஊழல்ன்றதை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒன்றை பார்க்கணும். இப்போ கவர்னர்கிட்ட கொடுத்ததும் சரி, வெளியில் ஊடகங்களில் அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிற விதமும் சரி, குறிப்பிட்டு இந்த ஊழல் இப்படி நடந்ததுன்ற சார்ஜ் இருக்கா? குறிப்பா ஒரு அமைச்சரை கூட பதவி நீக்காம அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அது குற்றச்சாட்டு. அது இந்த அடிப்படையில் வரல, அது இந்த அடிப்படையில் வரல, இந்த ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வரல. டிபார்ட்மெண்ட்டில் நடந்த மிகப்பெரிய தவறின் காரணமாக, தகராறின் காரணமாக, அதனுடைய விளைவாக வந்தது. அதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. இது வந்து மற்ற அரசியல் கட்சிகள் கண்டுபிடித்த ஒன்றும் அல்ல, அவர்கள் வெளிக்கொண்டு வந்ததும் இல்லை. அதை தங்களுடைய அரசியலுக்கு ஆதாயமாக்க முயற்சிக்கிறார்களே தவிர மேலெழுந்த வாரியாக இங்க ஊழல் அங்க ஊழல் அப்படின்னு அது ஒரு சவாலாகவே நீங்க பார்க்கல. அது ஒரு சவால் இல்லை. இன்னொன்னே நான் சொல்றேன், ஏன்னா இதை எப்போ ஊழல்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, குன்ஹா தீர்ப்பு, அதில் ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீங்க அதுலயே ஒரு ஊழல் கூட இதுவரையிலும் யாரும் குறிப்பிட்டு சொல்லவும் இல்லை, நிரூபிக்கவும் பேசுவோம். திரு அந்திரிதாஸ், இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். நீங்க 1 நிமிடத்திற்குள் நீங்க இந்த பதிலை சொல்லணும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எதிர் முகாமில் இருக்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ, ஏன்னா அந்த ஒரு தொய்வு இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பிறகு வந்திருக்கிறாங்க, ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு, இதை இவங்களால் சமாளிக்க முடியாதுன்ற பார்வையும் சொல்கிறார்கள். நீங்க அதை எப்படி ஏற்றுவீங்களா? தொழில் வளர்ச்சியினுடைய தளர்ச்சிக்கு 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று அடிப்படை கட்டமைப்பு இல்லை, இன்னொன்று இந்த முதலமைச்சரிடத்தில் ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி இல்லை என்கின்ற 2 காரணத்தை சொன்னார்கள். நீங்க தொடக்கத்தில் இதுக்கு முன்னாடி விவாதம் சொல்லுங்க சொன்னாங்க, என்னுடைய தாத்தா வந்து தண்ணீரை நதிகளிலே பார்த்தார், என்னுடைய அப்பா தண்ணீரை குளங்களிலே பார்த்தார், நான் இப்பொழுது வாட்டர் பாட்டிலே பார்க்கிறேன், அதுவும் அம்மா வாட்டர் பாட்டிலே பார்க்கிறேன், நாளைக்கு என்னுடைய மகன் எதிலே பார்ப்பான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இந்த சூழ்நிலை, இந்த சீதோஷ்ண நிலையை நோக்கி, தட்பவெப்ப சூழ்நிலையை நோக்கி அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் நகர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சரி, திரு நல்லசாமி அவர்களிடம் நான் இறுதியாக உங்களுடைய கருத்தை நீங்க சுருக்கமாக பதிவு செய்யலாம். இந்த ஓராண்டு என்பது விவசாயிகளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா 4 ஆண்டுகள் அப்படின்றதுல நிறைய துயரங்கள்லாம் இருந்தது. இந்த ஓராண்டுகள் விவசாயிகளுக்கான பொற்காலமாக இருக்கும், அதை இந்த அரசு ஏற்படுத்தும்னு நம்புறீங்களா? சுருக்கமாக உங்களுடைய விவசாயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது கரும்பு பொறுத்தளவில் வந்து 2650 கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சாங்க. ஆனால் தனியார் சர்க்கரை ஆலைகள் 26 ஆலைகளை வந்து அந்த தொகையை கொடுக்கல. காரணம் 350 ரூபா குறைச்சி தான் கொடுத்தாங்க. இதன் மூலமா 740 கோடி ரூபா விவசாயிகளுக்கு வர வேண்டியது இருக்குது. ஆக விலையை அறிவித்த இந்த அரசு பெற்று தர வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு இருக்கு. அதை வாங்கி தாருங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதா? கொடுங்க. என்னங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதான்றதான் என் கேள்வி. நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அப்படி நம்பிக்கைக்கு மாறாக இந்த அரசாங்கம் நடந்தால் வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்கும். அதுல மாற்றம் இருக்காது. நிச்சயமாக எல்லாமே வந்து தேர்தலை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிற போது வந்து ரொம்ப ஆழமான விவாதம், ஒரு அரசினுடைய சாதக பாதகங்கள் பொருளியல் தளத்துல இதையெல்லாம் ஒவ்வொரு லேயராக பார்ப்பது அப்படின்றது ரொம்ப கடினமான பணி. ரொம்ப ஆழமான கருத்துக்களை எல்லாம் நேயர்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் 5 பேருக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆழமான தலைப்பை நடத்தியிருக்கிறோம். கேள்வி நேரத்தில் வாய்ப்புகளும் சவால்களும். தேர்தல் காலகட்டம் நெருங்குகிற போது மக்கள் இன்னும் கூர்தீட்டி பட்டை தீட்டி இந்த விவாதத்திற்கான முடிவுகளை தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.